இந்த உலகத்தோட ஒவ்வொரு பகுதியிலையும் என்னன்னே சரியா காரணம் கண்டுபிடிக்க முடியாத மர்மங்களும் ரகசியங்களும் மறைஞ்சிருக்குங்கிறது தான் உண்மை. அட்வான்ஸ்டான டெக்னாலஜி எல்லாம் இன்னைக்கு அவைலபிளா இருந்தாலுமே இந்த பூமியில நடக்கிற பல விஷயங்கள்ல பல மர்மங்கள் ஒளிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அதுக்கு இந்த தொழில்நுட்பங்களாலேயுமே கூட பதில் சொல்ல முடியறதுங்கிறது தான் உண்மை. இருந்தாலும் மனிதர்களும் அதை கண்டுபிடிக்கிற முயற்சியில தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படி இந்த உலகத்தோட பல்வேறு பகுதிகளிலும் ஸ்மால் டவுன்ஸ்லயும் நடந்த சில வினோதமான சம்பவங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழ இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். டெக்கரேட்டட் எக்ஸ். டெக்கரேட்டட் எக்ஸ் அதாவது அலங்கரிக்கப்பட்ட முட்டைகள்ங்கிற வார்த்தையை கேட்டாலே உங்கள பலருக்கும் இந்த ஈஸ்டர் எக்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். மேற்கத்திய நாடுகள்ல ஈஸ்டர் விடுமுறை காலங்கள்ல கிறிஸ்துவோட மறுபிறப்பின் அடையாளமா வண்ணம் பூசப்பட்ட முட்டைகளை பரிசா கொடுக்கிற கலாச்சாரம் உண்டு. ரொம்ப வருஷங்களாவே இது வழக்கத்திலும் இருக்கு. ஆனா இயேசு பிறப்புக்கு 3000 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த வழக்கம் இருந்திருக்குமோன்னு நினைக்க வைக்கக்கூடிய அளவுக்கு வினோதமான முறையில் அலங்கரிக்கப்பட்ட உருவங்கள் செதுக்கப்பட்ட ஆஸ்ட்ரிச் முட்டை ஒண்ணு இத்தாலியோட ஒரு பகுதியிலிருந்து அகழ்வாராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி முட்டை ஓடுகள் மேல கலைவண்ணங்களை உருவாக்கின மக்கள் யாரு, எதுக்காக உருவாக்கினாங்கிறது விவரங்கள் மர்மமானதாவே இருந்தாலும் இதெல்லாம் 3000 இருந்து 5000 வருடங்களுக்கும் பழமையானதுங்கிற விஷயம் அவ்வளவு காலங்கள் வரைக்குமே இந்த முட்டைகள் தொல்லியல் படிமங்களா மிஞ்சி இருந்ததுங்கிறது தான் அகழ்வாராய்ச்சியாளர்களையே ஆச்சரியப்படுத்தி இருந்தது. தி ஆங்கர் சர்ச். இங்கிலாந்துல இருக்கிற ஆச்சரியமான பழமையான தொல்லியல் தலங்கள்ல ஒண்ணுதான் இந்த ஆங்கர் சர்ச். டெர்பிஷயர் பகுதியில குகைகளை குடைஞ்சு உருவாக்கப்பட்ட இந்த இடங்கள் தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு இன்னமும் விளங்கிக்க முடியாத ஒன்னாதான் இருந்துட்டு வருது. மிகப்பெரிய தடிமனான பாறைகளையே உட்புறமா குடைஞ்சு அதையே தங்கறதுக்கான வீடு மாதிரி பழங்கால மனிதர்கள் பயன்படுத்தி இருந்திருக்காங்க. ஆனா யாரால எதுக்காக எப்ப இது உருவாக்கப்பட்டதுங்கிறதுக்கான காரணம் இன்னமும் விடை தெரியாத மர்மங்கள்ல ஒன்னாவே தான் இருக்கு. சிலருடைய வரலாற்று கருத்துப்படி இது கிபி 9ஆம் நூற்றாண்டுகள்ல போர் நடக்கிறப்போ ஆங்கிலோ சாக்சன் வம்சாவளியை சேர்ந்தவங்க ரகசியமா ஒளிஞ்சுக்க பயன்படுத்தின இடமா கூட இருக்கலாம்னு சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த குகைகளுக்குள்ள நுழைஞ்சு உள்ள இருக்கிற குடைஞ்சு உருவாக்கப்பட்ட சூழ்நிலையை பார்க்கறப்போ நம்பவே முடியாத பிரமிப்புகள்ல ஒன்னாதான் இருக்கு இந்த ஆங்கர் சர்ச். An epic nuclear bunker. மிகப்பெரிய ரகசியங்களும் மர்மங்களும் மண்ணுக்கடியிலேயுமே மனிதர்களால் ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்குங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் அமெரிக்காவோட வெஸ்ட் வெர்ஜீனியாவில் இருக்கிற ஒயிட் சல்ஃபர் ஸ்பிரிங்ஸ்ங்கிற இந்த பகுதி. இந்த பகுதியோட முக்கிய அடையாளமே இந்த கிரீன் பிரேயர் ரெசார்ட் தான். 1958ஆம் வருஷம் இந்த ரெசார்ட்டோட முன்பக்கத்துல மிகப்பெரிய அளவுக்கு தோண்டி பொதுமக்கள் யாருமே பார்க்காத மாதிரி மறைவா சில வேலைகளை அடுத்த 5-6 வருஷங்களுக்கு செஞ்சிருக்காங்க. ஆனா அங்க அப்படி என்னதான் செஞ்சாங்கிற விவரம் பல வருஷங்களா யாருக்குமே தெரிய வரல. ஏதோ நியூக்ளியர் பங்கர் ஒன்னதான் அமெரிக்கன் கவர்மெண்ட் உள்ள உருவாக்கி இருக்கிறதா சில வதந்திகள் மட்டுமே பரவி இருந்தது. ஆனா 1992ஆம் வருஷம் வாஷிங்டன் போஸ்ட்ல இது பத்தின உண்மையான ரகசியத்தை பல வருஷங்களுக்கு அப்புறம் வெளியிட்டு இருந்தாங்க. அது என்னன்னா 1950களோட பிற்பகுதியில அணுசக்தி பேரழிவுக்கு அப்புறமா ஃபியூச்சர்லயும் இது மாதிரி எப்போ நடந்தா யுஎஸ் கவர்மெண்ட் இந்த மாதிரியான பேரழிவுல இருந்து காப்பாத்த ஐக்கிய அமெரிக்க பேரவைங்கிற யுனைடெட் ஸ்டேட்ஸ் காங்கிரஸை இடமாத்துறதுக்காக வெஸ்ட் வெர்ஜீனியாவில் இருக்கிற இந்த ரெசார்ட்டை செலக்ட் பண்ணி பூமிக்கடியில ஒரு பெரிய சுரங்கத்தை உருவாக்கி உள்ள நூற்றுக்கணக்கான படுக்கை அறைகள், கேஃபிடீரியா, ஆடிட்டோரியம், வாட்டர் டேங்க் உள்ளிட்ட எல்லா வசதிகளையும் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஆல்டர்னேட்டிவ் அரசாங்கத்துக்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சு வச்சிருந்திருக்காங்க. இப்படி 1950களில் உருவாக்கப்பட்ட இந்த பங்கரோட ரகசியம் 1992ஆம் வருஷம் தான் உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமானது. இதையெல்லாம் வச்சு பார்க்கறப்போ இது மாதிரி இன்னும் எத்தனை ரகசியங்கள் யுஎஸ் ஒளிச்சு வச்சிருக்குன்னு அவங்க நாட்டு அரசாங்கத்துக்கு மட்டும் தான் தெரியும். தி சான் பெர்னார்டோ மம்மிஸ். 2000-3000 வருஷங்களுக்கு முன்னாடி எகிப்து பிரமிடுகள்ல இறந்து போன மனிதர்களோட உடல்களை பதப்படுத்தி மம்மிகளா மாத்தி வச்சிருக்கிறத பத்தி நாம பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஆனா கொலம்பியாவில சான் பெர்னார்டோங்கிற இடத்துல எதுவுமே செய்யாமலேயே அங்க அடக்கம் பண்ணப்பட்ட மனித உடல்கள் மம்மிகளா மாறி போற மர்மம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 1963ஆம் வருஷம் அங்க இருந்த பரியல் வால்ட்ல இருந்த பழைய காஃபின்ஸை ரிமூவ் பண்ணிட்டு புதுசா காஃபின்ஸை வைக்கிற வேலையில் ஈடுபட்டப்போ பழைய காஃபின்ஸை ஓபன் பண்ணி பார்த்ததுல அதுல இருந்த மனித சடலங்கள் டீஹைட்ரேட் ஆகி அச்சசலா அப்படியே எகிப்து மம்மிகள் மாதிரியே உருமாற்றம் அடைஞ்சிருந்ததை கவனிச்சிருக்காங்க. இதுக்கு மாந்திரீகம், சாபம்னு மக்கள் பல விளக்கங்களை கொடுத்தாலும் இந்த பிணங்களை வைக்க பயன்படுத்தின பரியல் வால் அமைஞ்சிருந்த இடங்களும் கிளைமேட்டுமே கூட ஒரு காரணமா இருக்கலாங்கிறதும் இன்னும் சிலரோட கருத்தாம இருக்கு. நிலத்துல புதைக்கிறதுக்கு அதிக இடம் தேவைப்படுங்கிறதுனால கொலம்பியாவில் இந்த சான் பெர்னார்டோ டவுன்ல 1960க்கு அப்புறமா இந்த மாதிரியான பரியல் வால்ஸ் தான் பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க அங்க வாழற மக்கள். அதோட இந்த பகுதியில எப்பயுமே வெப்பமான காத்து வீசுங்கிறதுனால இந்த வால்ட் எல்லாம் ஒரு ஓவன் மாதிரி செயல்பட்டு அதுவே கூட பாடிஸை இப்படி மம்மிஸா மாத்தி விட்டு இருக்கலாங்கிறதும் இன்னொரு தரப்போட கருத்தாம இருக்கு. The Pink Pigeons.
2023 வருஷம் மான்செஸ்டர் பகுதியோட தெருக்கல்ல ஒரே ஒரு புறா மட்டும் பிங்க் கலர்ல அன்நேச்சுரலா இருந்ததை சிலர் கவனிச்சிருக்காங்க. பொதுவா புறாக்கள் இப்படி இயற்கையா பிறக்காதுங்கிறதுனால யாராவது புறாவை பிடிச்சு பெயிண்ட்ல முக்கி எடுத்திருப்பாங்களோன்னு விலங்குகள் வதை தடுப்பு பிரிவின் கீழே இது விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி நியூயார்க்ல ஜெண்டர் ரிவீலிங் பார்ட்டி முன்னால புறாவனுக்கு பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டதுல அதுல பாதிக்கப்பட்டு அந்த புறா இறந்து போனது பெரிய பிரச்சனையா மாறி இருந்தது. சோ அதனாலதான் இப்போ நீங்க பாக்குற இந்த வீடியோ காட்சியும் பரபரப்பை உண்டாக்கக்கூடியதாவே இருந்தது. லேட் 2000 பீரியட்ல கர்ப்ப காலத்துல குழந்தையோட பாலினம் என்னவா இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு சொந்தக்காரங்களை எல்லாம் ஒன்னா கூப்பிட்டு அது ஆனா பெண்ணானு அறிவிக்கிறத ஒரு பார்ட்டி மாதிரி கொண்டாடுவாங்க அமெரிக்கர்கள். இதுல பிறக்கிற குழந்தை பெண்ணா இருந்தா புறாவனுக்கு பிங்க் கலர்லயும் ஆனா இருந்தா ப்ளூ கலரையும் அடிச்சு பறக்கப்படுறத ஒரு கலாச்சாரமா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க அவங்க. A secret wild west town. ஸ்காட்லாண்டோட எடின்பர்க் நகரத்துல புறநகர் பகுதியை விட்டு ஒரு இடத்துக்குள்ள நுழைஞ்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் உலகத்தை தாண்டி 50-100 வருஷங்களுக்கு முந்தைய காலகட்டத்தை சேர்ந்த பழைய டவுன் மாதிரியான வீடுகளையும் கடைகளையும் தெருக்களையும் அங்க பார்க்க முடியும். 30 வருஷத்துக்கு முன்னாடி மைக்கேல் ஃபால்க்னர்ங்கிற ஒருத்தர் கௌபாய் காலகட்டத்தை நினைவுபடுத்துற மாதிரி ஒரு பர்னிச்சர் ஷாப்பை அந்த பகுதியில உருவாக்கி இருக்காரு. இதுக்காகவே அந்த கௌபாய் காலகட்டத்தை லைஃப் ஸ்டைல கொண்டு வர நினைச்சு அது மாதிரியான தெருக்களும் இடங்களும் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இந்த இடத்தை இன்னைக்கு பழைய வண்டிகளை விற்பனை செய்யறதுக்கான இடமாவும் பயன்படுத்திட்டு வராங்க. The big remote fail. 2019 வருஷம் வடக்கு ஓஹியோ மாகாணத்தோட ரெசிடென்டல் ஏரியாவில் ஒரு வித்தியாசமான பிரச்சனையினால கார் வச்சிருந்த எல்லாருமே பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதாவது குறிப்பிட்ட ரெசிடென்டல் ஏரியாவில் இருந்த யாராலையுமே அவங்க கார்களை ரிமோட் கண்ட்ரோல் மூலமா எங்கிற கார் ஓபனரை வச்சு வார கணக்கில் ட்ரை பண்ணியுமே அவங்களோட கார் டோரை ஓபன் பண்ணவே முடியல. ரொம்ப வினோதமான இந்த பிரச்சனைக்கு என்ன காரணங்கிறது மர்மமானதாவே தான் இருந்தது. பின்னாடி நடந்த தொடர் விசாரணைகள் மூலமா இதுல மந்திர தந்திரம் எல்லாம் எதுவும் இல்லை. இதே பகுதியில் இருக்கிற யாரோ ஒரு நபர் தான் இதுக்கு முக்கியமான காரணமா இருக்கணும்னு யூகிச்சு பக்கத்துல யாராவது ஜாமிங் டிவைஸை யூஸ் பண்றாங்களான்னு விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. அங்க இருந்த ஒரு நபர் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸை பயன்படுத்தி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் செஞ்சு பார்க்கறதுல ஆர்வம் இருக்கக்கூடியவர். அதனால தானே சொந்தமா ஒரு ஹோம் அலாரம் உருவாக்க நினைச்சு ஒரு டிவைஸை செட் பண்ணிருக்காரு. ஆனா எதிர்பாராத விதமா அவர் உருவாக்கின அந்த ஹோம்மேட் அலாரம் 3155 மெகா ஹெர்ட்ஸ்ங்கிற அளவுக்கான சிக்னல்ஸை எமிட் பண்ணதுனால வெறும் 315 மெகா ஹெர்ட்ஸ்ல இருந்து 433 மெகா ஹெர்ட்ஸ்குள்ள வேலை செஞ்ச இந்த டோர் ஓபனரோட ரேடியோ பேண்ட்ல இன்டர்ஃபியர் ஆனதுனால அது எல்லா கார் டோரையுமே லாக் பண்ணி விட்டு இருந்திருக்கு. அதனால இந்த மாதிரி எந்த ஒரு டிவைஸையும் ஃபியூச்சர்ல கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த நபர் உருவாக்கின அந்த பொருளை டிஸ்மேண்டில் பண்ண சொல்லியிருக்காங்க கோர்ட்டும் போலீஸும். The millionaire caretaker. நம்மளை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் மட்டுமல்ல நம்மளை சுத்தி வாழற மனிதர்களுமே மர்மம் நிறைஞ்ச நபர்களா தான் இருப்பாங்க. அதுக்கு உதாரணம் தான் ஜெஃப்ரி ஹோல்ஃப்ங்கிற 82 வயசுல இறந்து போன இந்த மனிதர். யுஎஸ் ஸ்டேட்டான நியூ ஹாம்ஷயர்ல மொபைல் ஹோம் பார்க் கேர்டேக்கரா இருந்தவர். சாகர வரைக்கும் ரொம்ப சாதாரணமான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காரு. ரொம்ப சாதாரண கிடைக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டு வந்த இவருக்கு சொந்தமா காரோ வீடோ டிவியோ எதுவும் கிடையாது. ஆனா இறந்து போறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி $3.8 மில்லியன் அளவுக்கான சொத்துக்களை அவர் வாழ்ந்த பகுதியோட கம்யூனிட்டிக்கு எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்காரு. ஆனா இவருக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்ததுங்கிறது இவருக்கு நெருக்கமா இருந்தவங்களுக்கும் கூட பிறந்தவங்கன்னு யாருக்குமே தெரியல. அது மட்டும் இல்ல தன்கிட்ட எவ்வளவு பணம் இருந்துமே ஏன் அவர் இப்படி ரொம்ப ஏழ்மையா வாழ்ந்தாருங்கிற விவரம் யாருக்கும் தெரிய வரல. A town that produces centenarians. மருந்துகளோட உதவியினால இன்னைக்கு உலகத்துல வாழற மக்கள் நிறைய நாட்களுக்கு உயிர் வாழ்ந்தாலும் அதுலயும் 0.2% பேர் மட்டும்தான் 100 வருடங்கள் வரைக்கும் வாழறாங்க. ஆனா இதுக்கு விதிவிலக்கா இத்தாலியில ஒரு நகரம் இருக்கு. இங்க மொத்தம் வாழக்கூடிய 2000 மக்கள்ல 300 பேர் வரைக்கும் 100 வயசு கடந்தும் இன்னைக்கும் வாழக்கூடியவங்களா இருக்காங்க. 2016 வருஷம் எடுக்கப்பட்ட சர்வே படி பார்த்தா இது மனிதர்களோட சராசரி வாழ்நாளை விடவும் ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஆனா இதுக்காக இங்க வாழற மக்கள் நீண்ட நாள் வாழறதுக்குன்னு தனியா ஹெல்த் கவனிச்சுக்கிறாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. இவங்க எல்லாருமே ப்ராப்பரான எக்ஸசைஸும் பண்றதுல புகைப்பழக்கம் மதுன்னு எல்லாமே உண்டு. இருந்தாலுமே பெரும்பாலும் யாருமே எந்த உடல் பாதிப்பினாலையும் முன்கூட்டியே இறந்து போறதும் இல்ல. அல்சைமர் ஹார்ட் டிசீஸ்னு எந்த பிரச்சனையும் 99% இவங்க கிட்டயே வரதும் இல்ல. சரி இவங்க சாப்பிடுற உணவுல ஏதாவது ஸ்பெஷலா இருக்கான்னு கவனிக்க ஆரம்பிச்சப்பதான் இங்க வாழற மக்கள் தினமும் அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுல ரோஸ்மேரிங்கிற மூலிகை தாவரத்தை அதிகம் சேர்த்துக்கிறதையும் தினமும் மீன் மற்றும் ஆலிவ் ஆயில குறிப்பிட்ட அளவுக்கு எடுத்துக்கிற விஷயமும் தெரிய வருது. இதுல ரோஸ்மேரிங்கிற ஊசி மாதிரியான மூலிகை தாவரத்தை பொறுத்த வரைக்கும் அது புற்றுநோய் செல்கள் உருவாகிறத தடுக்கிறதாவும் அதுல நிறைய எதிர்ப்பு சக்தி இருக்கிறதாவும் சொல்லப்படுது. ஒருவேளை இது அவங்களோட ஜீன்கள்லயும் ஒரு விதமான மாற்றத்தை உண்டு பண்றதுனால அவங்க நிறைய வருஷம் வாழ காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்க. இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட பகுதி மக்கள் மட்டும் அதிக வாழ்நாள் கொண்டவங்களா வாழறது உண்மையிலேயே உலக ஆச்சரியங்களை ஒன்னாதான் இருந்துட்டு வருது. A disease prone town. 1999 வருஷம் ஸ்பெயின்ல இருந்த கடலோர நகரமான ஆல்காய்ங்கிற பகுதியில் நிறைய மனிதர்கள் லீஜியனைட்ஸ் டிசீஸ்ங்கிற நோயினால பாதிக்கப்பட்டாங்க. அதற்கடுத்த வருஷங்கள்ல இந்த பிரச்சனையினால நிறைய பேர் இறந்து போகவும் செஞ்சாங்க. இந்த லீஜியனைட்ஸ் டிசீஸ் முதல்ல 1976 வருஷம் பிலடெல்பியால தான் கண்டுபிடிக்கப்பட்டது. தண்ணியில வாழற லீஜியனெல்லா நியூமோஃபிலாங்கிற பாக்டீரியா தான் இதுக்கு காரணமாகவும் இருந்தது. இந்த பாக்டீரியா இருக்கிற தண்ணியை மனிதர்கள் குடிக்கிறப்போ இந்த நோய் மனிதர்களை தாக்கும். ஆனா இந்த ஆல்காய் நகரத்தை பொறுத்த வரைக்கும் அங்க ஹாட் டப் ஷவர் மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் அங்க வாழக்கூடிய மக்கள் பயன்படுத்துறது
படுறதில்ல பெரும்பாலும். அப்படி இருக்கிறப்போ எந்த வாட்டர் ரிசோர்ஸ் வழியா இந்த பாக்டீரியா பரவி இருக்குன்னு தெரியல. அப்படியே குடிக்கிற தண்ணி மூலமா பரவனாலும் குறிப்பிட்ட அந்த பகுதி மக்கள் மட்டும்தான் பாதிப்படைஞ்சிருந்திருக்காங்க. அந்த டவுனை சுத்தி இருக்கிற மற்ற யாருமே பாதிக்கப்படவே இல்லை. அதனால இந்த அவுட் பிரேக் எப்படி நடந்ததுங்கிறதுக்கான விவரம் இன்னமும் மர்மமானதாவே தான் இருக்கு. தி ஹெர்குலேனியம் டயட் மிஸ்ட்ரி. கிமு 79ஆம் வருஷத்துல உருவான மிகப்பெரிய எரிமலை வெடிப்பினால ரோமானிய நகரமான ஹெர்குலேனியம்ங்கிற சிட்டி மொத்தமா பல்லாயிரக்கணக்கான மனிதர்களோட சேர்ந்து எரிஞ்சு சாம்பலாகி மண்ணுக்குள்ளார புதைஞ்சு போனது. ஆனா பல வருஷங்களை கடந்தும் பெர்ஃபெக்ட்டா பிரிசர்வ் ஆகி இருந்த சில மனித எலும்புக்கூடுகளை அந்த பகுதியில இருந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதை கண்டுபிடிச்சு எடுத்துக்கிட்டு வந்து லேப்ல வச்சு அதோட பல் மற்றும் எலும்புகள் இருந்த ஐசோடோப்ஸை வச்சு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததுல பண்டைய ரோமானியர்களோட உணவு பழக்கம் பத்தின ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சிருந்தாங்க. மொத்தமா கிடைச்ச 11 எலும்புக்கூடுகளை 11 ஆண்களோடது 6 பெண்களோடது. அதுல ஆண்களோட தொல்லியல் படிமங்களை ஆராய்ச்சி பார்த்ததுல 50% மேல அவங்க கடல் உணவுகளை தான் வாழ்நாள் முழுக்க அதிகமா எடுத்துக்கிட்ட விவரம். பெண்கள் எல்லாரும் பால் மற்றும் முட்டையவும் தரையில வாழக்கூடிய விலங்குகளோட இறைச்சியை தான் அதிகமா எடுத்துக்கிட்டதையும் உறுதிப்படுத்தி இருக்காங்க. இதுல ஆண்கள் மட்டும் ஏன் அதிகமா கடல் உணவுகள் எடுத்துக்கிட்டாங்க, பெண்கள் ஏன் கடல் உணவுகளை சாப்பிடவே இல்லைங்கிற காரணம் மர்மமானதாகவும் பண்டைய ரோமானியர்கள் கிட்ட ஆண் பெண்ணுக்கு இடையே உணவு விஷயத்துல கடைபிடிக்கப்பட்ட கலாச்சாரம் பத்தியும் ஆச்சரியத்தை தரக்கூடியதாகவுமே இருந்தது. தி ஒமாக் ஹம். 2023ஆம் வருஷம் நார்த் அயர்லாந்துல ஒமாக்ங்கிற டவுன்ல வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஹம் அப்படிங்கிற வினோதமான மர்மமான சப்தத்தை உணர்ந்திருக்காங்க. You've heard this hum? I've heard it. What's it like? Just a. You can hear it when you're lying in bed at night time. இரவு நேரத்துல எல்லாருமே தூங்கிட்டு இருந்தப்போ பலராலையுமே இந்த வினோதமான சப்தம் உணரப்பட்டிருக்கு. பொதுவா சாதாரண பகல் நேரங்கள்ல பரபரப்பான டிராபிக்ல மட்டும்தான் இந்த மாதிரியான நாய்ஸ் பொல்யூஷனை நம்ம காதுகளால உணர முடியும். ஆனா ஒரு டவுன்ல இருந்த எல்லாராலையுமே குறிப்பிட்ட ஒரு வகை சப்தத்தை ஒரே மாதிரி உணர முடிஞ்சிருக்குன்னா அதுல கண்டிப்பா ஏதோ மர்மம் இருந்திருக்கணும். Bit of a mystery, huh? It is a mystery. Terrible. ஓமார் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ல இது பத்தி கண்டுபிடிக்க விவாதம் நடத்தி பல வழிகளில் முயற்சி பண்ணியுமே கூட ஏன் அந்த சப்தம் உருவானதுங்கிறதுக்கான காரணத்தை கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை அது வெதர் கண்டிஷனால ஏற்பட்ட குறிப்பிடத்தகுந்த மாற்றமா கூட இருக்கலாங்கிற மாதிரி ஒரு கருத்தும் பலராலையும் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.